ஹாய்ப்பா, அனைவருக்கும் வணக்கம். அம்வித் டெய்ரி ஒர்க் சேனல்லேருந்து அம்மா பேசுகிறேன். இப்போ இந்த வாரம் போட்டு முடித்த கூடையை காமிக்கலான்னு உங்கள்கிட்ட ஆசைப்பட்றேன். பாருங்கள், நல்லா இருக்கா? ரெக்டாங்கிள் கூட பாருங்களேன். சிமெண்ட் கலரும் பிங்க் கலரும் கலந்து போட்டிருக்கிறேன். நல்ல கைப்பிடி வந்து டேப் ரோல் உள்ளே கொடுத்து, அது இல்லாமல் வயரும் 2-3 தடவை சுற்றி கொடுத்து, வயரு டேப் ரோலும் கலந்த கைப்பிடி. டேப் ரோட்டு மட்டும் கலந்தோம்னா வந்து ஒரு இதாக இருக்குது, வயர் சீக்கிரம் அருந்துடும். அதனால் டேப் ரோலும் வயரும் சேர்ந்து கலந்து கைப்பிடி போட்டிருக்கிறேன். பாருங்கள், அடி நல்லா பாட்டம் வந்து அகலமாகவே போட்டிருக்கிறேன். பாருங்கள், இதுக்கு வந்து 3 ரோல் செலவாச்சுமா. சிமெண்ட் கலரு வந்து 2 ரோலு, பிங்க் கலர் வந்து 1 ரோல் செலவாச்சு. ஆனால் கூட நல்ல பெருசாகவே வந்திருக்கு. உங்களுக்கு மார்க்கெட் போகிற மாதிரி பயங்கரமான பெருசாக வந்திருக்கு. பாருங்களேன், நல்லா நீளம் உயரம் பயங்கரம். கைவிடி நல்லா அப்படி பயங்கரமான கெட்டியாக போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா கெட்டியாக போட்டுருக்கேன். டேப் ரோல் கொடுத்தோம்னாலே நல்ல கெட்டியாக வந்துடும். டேப் ரோல் மட்டும் கொடுத்தோம்னா அந்த ஷார்ப்பாக இருக்குதா அந்த இதெல்லாம், அது ஒரு வயர் பட்டுச்சுன்னா சீக்கிரம் அருந்துடும். டேப் ரோலும் வயரும் சேர்ந்து கொடுத்தோம்னா உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், கையில் பிடிக்கிறதுக்கு நல்ல தடிமனாகவும் இருக்கும். பாருங்களேன், கூடையோட இது வந்து இந்த அளவு வந்திருக்கு. நான் அது ஓவல் சைஸ் தான் போட்டுக்கிட்டே இருந்தேன். சரி, இந்த மாதிரியும் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு தான் இந்த 2-3 கூட வந்து ரெக்டாங்கிள் கூடையில் வந்து மொதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஜூட் பேக் மாடலில் 2 கூட போட்டு கொடுத்துருக்கேன். என்னோடய சேனல் போய் பார்த்தீங்கன்னா தெரியாது என்ன மாடல் அப்படின்னு. அதையும் போய் பாருங்கள். இந்த கூடைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவை வந்து இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். என்னோடய வளர்ச்சிக்காக நீங்களும் கொஞ்சம் உதவுங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா இல்லையா, அம்மாவுக்கு ஒரு ஆறுதலாக வேண்டி ஒரு கூடையோட டிசைன் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். இவ்வளோ தூரம் கை வலியோடு கஷ்டப்பட்டு பின்னுறதுக்கு ஒரு சந்தோஷம். அதனால் டிசைனை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு கூட ஆரம்பிச்சிருக்கிறேன், அதையும் பாருங்கள். இன்னும் ஃபினிஷ் பண்ணல, இப்போ தான் ஆரம்பித்து போட்டுட்ருக்கிறேன். கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கான்னு பாருங்களேன். எலிஃபண்ட் டார்க் கலர் ஒன்று, ஆரஞ்சு கலர் போட்டு, அதுவும் ரெக்டாங்கிள் கூட மாதிரி தான் போட்டுக்கிட்டுருக்குறேன். பாருங்களேன், இது கோவிலுக்கு கொண்டு போகிற மாதிரி. இதுவும் அடி நல்லாயிருக்கும். பாருங்களேன், இது வந்து கரெக்டாக என்ன பண்ணணும்னா, இந்த இங்கே கார்னர் வரும்போது அந்த டேப் ரோலை வந்து நல்லா இப்படி மடித்து வச்சுக்கணும். ஒவ்வொரு வரிசைக்கு வரும்போது இப்படி மடித்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் சைஸ் வந்துடும். ஓவல் சைஸ்க்கெலாம் என்ன பண்ணுவோம், இப்படி டக்குன்னு வளையாமல் இதுக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு இங்கே வந்துருச்சா இங்கே போட்டுக்கிட்டு கடைசியாக கார்னர் வரும்போது நல்லா இப்படி இந்த டேப் ரோலை வந்து மடித்து நல்லா கையில் அமுத்தினாலே மடியும், இல்லைன்னா ஒரு ஏதாவது வச்சு மடித்து விட்டிங்கன்னா கார்னர் மாதிரி வந்துடும். உங்களுக்கு கார்னர் மாதிரி வரும்போது உங்களுக்கு சதுரமாக வந்துடும் கார்னர். பாருங்களேன், சதுரமாக இருக்கா. இது வந்து கோவில் கொண்டு போகிற மாதிரி அளவான கூடை. இது வந்து நல்ல பெரிய சைஸ் உங்களுக்கு. பாருங்களேன், இந்த கூடை போட்டாலும் இது வந்து இதே வளர்த்திக்கு போடலாம். இதுவும் ஜூட் பேக் மாடலில் போடணும். அதனால் இது நல்லா இதோட உயரத்துக்கு நம்ம இதையும் கொண்டுகிட்டு வந்துட்டோம்னா ஜூட் பேக் மாடலில் நல்லா இருக்கும். வாட்டர் கேன் வச்சாலும் தெரியாது, உள்ள உயரமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதனால் இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கா என்னென்னு பார்த்து சொல்லுங்கள். அம்மாவோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கார்னர் திருப்புறது நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக 2-3 தடவை கூடையை போட்டு பார்த்து நானே பழகிட்டேன். கார்னர் மட்டும் திருப்பினீங்களா, ஏதாவது ஒரு பொருள் வச்சிங்கனாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சதுரமாக இருக்கிறதுனால வைக்கிறேன்னா